நம்ம அதிசரோட நடிப்புல கடைசியாக ஒரு படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல்ல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் திரையரங்குகளிலேயே வெற்றிகரமாக 30-40 நாட்களுக்கு மேல ஓடியது. ஸோ அந்த அளவிற்கு படம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. வசூலிலுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிசருடைய படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையுமே படைச்சது. ஆகையால ஏகவர்கள் அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ச்சியாக நடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்த்தாங்க. அட்லீஸ்ட் ஏகே 64 படத்துடைய அப்டேட் ஆவது அவ்வப்போது வெளியிடலாம் அப்படின்ற கோரிக்கையுமே விடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாகவே ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. அது மட்டுமல்லாமல் இனி இந்த ஆண்டு முழுக்கவுமே அவருக்கு நிறைய கார் பந்தயங்கள் இருக்கு. இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஏகே அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் ஏகே அவர்கள் எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த ஊர்கள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றார் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல வெளியிட்டாரு. இதனை பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலுமே இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவலையிலுமே இருந்தாங்க. சோ இந்த ஷெட்யூலை வைத்துக் கொண்டு ஏகே அவர்கள் எப்படி சினிமா படங்கள்ல நடிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அவர் துபாயில நடக்கவுள்ள கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் பிரேக் எடுக்க இருக்காராம். சோ அந்த பிரேக்ல ஏகே 64 படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளதாம். சோ ரேசிங் இருக்கிறப்போ படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்றதையுமே ஏகே அவர்கள் கொடுத்த பேட்டியில மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ ஆகையால இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது வரைக்குமே அப்டேட் இல்லாமல் காத்திருந்த ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் ஆக கூடிய விரைவிலேயே ஏகே 64 படத்துடைய ப்ரோமோவுமே வெளியாக இருக்கா. உங்களை யாரெல்லாம் இந்த ப்ரோமோவுக்காக அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.